வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக உஷா. தலைப்புச் செய்திகள். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு மசோதா வரலாற்று சிறப்பு மிக்கது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு திட்டங்களை இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் நாளை விசாரணை. அரசு துறைகளில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸை அறிவித்தது தமிழக அரசு. ஆசிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற இந்திய அணிக்கு ரொக்க பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி இன்று தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று பயணம் மேற்கொள்கிறார். மகாராஷ்டிராவில் ஷோலாப்பூரில் இன்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தூய்மை இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் அகற்றும் கட்டமைப்பு மற்றும் சுத்திகரிப்பு கூடங்களை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 30,000 வீடுகள் கட்ட இன்று அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஷோலாப்பூர், துல்ஜாப்பூர், ஒஸ்மானாபாத் 4 வழிச்சாலையையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பின்னர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளார். ஆக்ராவில் 2,980 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். ஆக்ரா பொலிவுறு நகரம் மற்றும் மருத்துவக் கல்லூரி மேம்பாடு ஆகிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். ஆக்ரா நகரத்துக்கு குடிநீர் வழங்கும் 2,880 கோடி ரூபாய் மதிப்பிலான கங்காஜல் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சிகளின் முடிவில் ஆக்ராவில் உள்ள கோத்தி மீனா பஜார் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார். இந்தியா, நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகத்தை விரிவாக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வந்துள்ள நார்வே பிரதமர் எர்னா சோல்பெர்க்குடன் புதுதில்லியில் விரிவான பேச்சுக்கள் நடத்திய பின்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு இரு நாடுகளின் உறவுகளில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக உறவுகளை மேலும் முன்னேற்றும் வகையில் இரு நாடுகளும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று மோடி கேட்டுக்கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பொருளாதாரம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று மோடி கூறினார். தீவிரவாதத்தை ஒடுக்குவது உட்பட பல்வேறு விஷயங்களில் இந்தியாவும் நார்வேயும் ஒத்துழைப்பு அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்தியாவும் நார்வேயும் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைய கடல்சார் பொருளாதாரத்தை இணைந்து மேம்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. இதனிடையே இந்தியாவில் முதலீடுகள் அதிகரிக்கப்படும் என்று நார்வே பிரதமர் எர்னா சோல்பெர்க் உறுதியளித்துள்ளார். வளர்ந்து வரும் பொருளாதாரமாக விளங்கும் இந்தியாவை தவிர்த்துவிட்டு ஐநாவின் வளர்ச்சி இலக்குகளை அடைய முடியாது என்றும், பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறப்பாக வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் செயல்படுத்தப்படும் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் கப்பல் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுமானம், துறைமுகங்கள் சார்ந்த மேம்பாடு உள்ளிட்டவற்றில் நார்வே நிறுவனங்கள் முதலீடுகளை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்க உள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வை உச்சநீதிமன்றம் நேற்று அமைத்தது. இந்த அமர்வில் நீதிபதிகள் எஸ்.ஏ. பாப்டே, என்.வி. ரமணா, யு லலித், டி.ஒய். சந்திரசூட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அயோத்தியில் 2.77 ஏக்கர் நிலத்தை சம்பந்தப்பட்ட 3 பிரிவினரும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த 2010ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 14 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தைச் சேர்ந்த 3 நீதிபதிகள் அமர்வு அரசியல் சாசன அமர்வுக்கு இதை மாற்றியது.
ஜம்மு காஷ்மீரில் கடந்த 4 ஆண்டுகளில் 838 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் ஹன்ஸ்ராஜ் அஹிர் கூறியுள்ளார். இதுகுறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்துள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் பயங்கரவாதம் தொடர்பான 1213 சம்பவங்கள் நடந்துள்ளன என்றும் இதில் 838 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பயங்கரவாத சம்பவங்களில் 183 பொதுமக்கள் பலியாகியுள்ளதாகவும் 499 பாதுகாப்பு படை வீரர்கள் தங்கள் இன்னுயிரை துறந்துள்ளதாகவும் அவர் அந்த பதிலில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு துறைகளில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் க. சண்முகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் தமிழக அரசு துறைகளில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி மன்ற பணியாளர்கள், அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 30 நாட்கள் ஊதியத்துக்கு இணையாக இந்த போனஸ் தொகை வழங்கப்படும் என்றும் மேலும் முழு நேரம் மற்றும் பகுதி நேர பணியாளர்கள், தொகுப்பூதியம் பெற்று வந்த பணியாளர்கள், சத்துணவு திட்ட பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், தற்காலிக உதவியாளர்கள், தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு தற்காலிக மிகை ஊதியமாக 1000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று அரசு துறைகளில் சி மற்றும் டி பிரிவுகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக 500 ரூபாய் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது 3 நாட்கள் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த புதிய மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம் ஆகிய தாலுகாக்கள் இடம்பெறும். கள்ளக்குறிச்சியையும் சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 33ஆக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் உரையை நிறைவு செய்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் மு. க. ஸ்டாலின் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு அமைச்சரவையில் கொள்கை முடிவு எடுத்து தீர்மானம் நிறைவேற்றுவது ஒன்றுதான் வழி என்று கூறினார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் முழு விவரமும் கிடைத்த பிறகுதான் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் கூறினார். இதை எதிர்த்து திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனைத் தொடர்ந்து பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த அனுமதிக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இதனையடுத்து அந்த ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி வந்த வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த முறையீட்டை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி அளித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆலையை திறக்க தடை விதித்தது. இதனிடையே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இதனை அவசர வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்றம் நேற்று அதன் மீது தீர்ப்பளித்தது. இதில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனிடையே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் கேட்டுக் கொண்டுள்ளன. இது தொடர்பாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா. முத்தரசனும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தாமிர ஆலைகளுக்கு அனுமதி இல்லை என்ற கொள்கை முடிவை எதிர்த்து அதற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னும் காலம் தாழ்த்தாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் கூறியுள்ளார். சி
சிபிஐ இயக்குனர் அலோக் குமார் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசின் உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மா, சிபிஐ சிறப்பு இயக்குனர் ராகேஷ் அஸ்தானா ஆகியோரிடையே மோதல் போக்கு நிலவியதை அடுத்து இருவரையும் பணிகளிலிருந்து விடுவித்து விடுப்பில் அனுப்பியது மத்திய அரசு. இதைத் தொடர்ந்து இணை இயக்குனர் நாகேஸ்வர ராவ் இடைக்கால சிபிஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மத்திய அரசு தன் மீது மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிராக அலோக் குமார் வர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் எஸ்.கே. கவுல், கே.எம். ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை மேற்கொண்டது. அப்போது அலோக் குமார் வர்மா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் அந்த ஆணையமும் அறிக்கை தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து அந்த மனு மீது டிசம்பர் 6ஆம் தேதி மீண்டும் விசாரணையை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் அலோக் வர்மா, மத்திய அரசு, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஆகியோரின் இறுதி வாதங்களை கேட்டறிந்த பிறகு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் நேற்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசின் உத்தரவு செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளது. அலோக் வர்மாவிடம் மீண்டும் சிபிஐ இயக்குனர் பொறுப்பை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் இந்த விவகாரத்தில் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுதான் முடிவெடுக்க வேண்டும் என்பதால் அந்த குழு ஒரு வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரை அலோக் வர்மா முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். இந்திய குடியரசு தினத்தை ஒட்டி நாட்டின் அனைத்து மொழி கவிஞர்கள் பங்கேற்கும் அகில பாரத கவி சம்மேளனத்தை அகில இந்திய வானொலி நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சி நாளை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் என்றும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என அனைத்து மொழிகளிலும் கவிஞர்கள் கவிதைகளை வாசிக்க உள்ளதாகவும் இந்த கவி சம்மேளனத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துவக்கி வைக்க உள்ளதாகவும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் இயக்குநர் திரு ஏ. மாரியப்பன் கூறியுள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் தமிழ் இருக்கை செயல்பட தொடங்கும் என மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் கூறியுள்ளார். தொல்லியல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகரில் உள்ள தெருக்களில் இருக்கும் ஆங்கில பெயர்களை தமிழ் மொழியில் மாற்றம் செய்யும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு உதவியுடன் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மியூசியம்ஸ் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் நேர்காணலுக்கான நேரம் நீட்டிக்கப்பட்டதன் காரணமாக அடிக்கடி பயணம் செய்வோர் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஏதுவாகவும் வரும் சனிக்கிழமை வேலூரில் உள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தில் சிறப்பு பாஸ்போர்ட் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமினை சென்னையில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் நடத்துகிறது. இதில் நேர்காணலுக்கான நேரம் பெற்றவர்கள் குறித்த நேரத்தில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. IMF எனப்படும் பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை பொருளியல் வல்லுநராக இந்தியாவை சேர்ந்த கீதா கோபிநாத் பதவியேற்றுள்ளார். அமெரிக்க வாழ் இந்தியரான கீதா கோபிநாத் கர்நாடகத்தின் மைசூரில் பிறந்தவர். இவர் IMF எனப்படும் பன்னாட்டு பண நிதியத்தின் 11வது தலைமை பொருளியல் வல்லுநராக ஜனவரி 1 முதல் பொறுப்பேற்றுள்ளார். கீதா கோபிநாத் இந்த பதவிக்கு வந்துள்ள முதல் பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபடும் நபர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மசோதாவை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் வீரேந்திரகுமார் அறிமுகம் செய்தார். அந்த மசோதாவில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கும் குழந்தைகளை ஈடுபடுத்தி ஆபாச காட்சி எடுப்போருக்கும் கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் மருந்து விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது மத்திய அரசின் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரம், பல்வேறு நிபுணர்கள் குழுவின் அறிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இடைக்கால தடையை நீக்குவதற்கு மறுத்துவிட்டது. அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளராக திருநங்கை அப்சரா ரெட்டியை காங்கிரஸ் நியமித்துள்ளது. 134 வருட பழமையான கட்சியின் முதல் திருநங்கை நிர்வாகியாக அப்சரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து ராகுல் காந்தியுடனான அப்சரா ரெட்டியின் புகைப்படத்தை காங்கிரஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. முன்னாள் பத்திரிகையாளரான அப்சரா ரெட்டி கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் அதிமுக கட்சியில் இணைந்தார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபர்களை அம்மாவட்ட காவல்துறை கைது செய்துள்ளது. செஞ்சி அருகே உள்ள கெடார் என்ற இடத்தில் கடந்த 30ஆம் தேதி வீராமூர் ஏரியில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த சில நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புதுவை மற்றும் விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த சிலர் பயிற்சி பெற்ற துப்பாக்கிகளுடன் இருந்ததாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். 5 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த நவீன ரக துப்பாக்கி மற்றும் ஏராளமான தோட்டாக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நடப்பாண்டில் ஹஜ் பயணம் செல்ல 8 குழந்தைகள் உட்பட 6379 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழக ஹஜ் குழு தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித கடமைகளில் ஒன்றான இந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஆண்டுதோறும் தமிழகத்தை சேர்ந்த முஸ்லிம் மக்களிடமிருந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு மும்பை இந்திய ஹஜ் குழு சார்பில் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு விண்ணப்பங்களை அளிக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு 2019 ஹஜ் பயணம் செல்ல பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை மனுதாரர்கள் அளித்தனர். வாழ்நாளில் ஒருமுறை மட்டும் இந்திய ஹஜ் குழு மூலம் இப்பயணத்தை மேற்கொள்ளலாம் என்ற விதிமுறையை இந்திய ஹஜ் குழு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் அரசு அலுவலகங்களுக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் வரும் 14ஆம் தேதி தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இதற்கு பதிலாக பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசை வழங்குவதற்காக வரும் 11ஆம் தேதி அனைத்து நியாய விலை கடைகளும் இயங்கும் என அரசு அறிவித்துள்ளது. நியாய விலை கடைகளுக்கு 16ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு உள்ளான உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா நேற்று உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரினார். உயர்கல்வித்துறை தொடர்பான ஒரு வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பிற்காக அவரை கைது செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியதால் கைது வாரண்டை நீதிமன்றம் திரும்பப் பெற்றது. திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 3,92,952 குடும்பங்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வழி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். பிரிட்டிஷ் பிரதமர் தெரசா மே கொண்டுவரவிருக்கும் பிரெக்சிட் ஒப்பந்தத்தின் மீது அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் 15ஆம் தேதி வாக்களிக்க உள்ளனர். இந்த ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டால் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிந்து செல்வதை பிரிட்டன் தாமதப்படுத்தக்கூடும் என்ற சூழலில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதாக தெரசா மேயின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தனது தீர்மானத்திற்கு மக்கள் பிரதிநிதிகள் சபை ஆதரவாக வாக்களிக்கும் என்று தெரசா மே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிந்து செல்லும் முடிவை ஏற்றுக்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி மற்றும் தமது கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களை ஒப்புக்கொள்ள வைக்க தெரசா மே முயற்சி மேற்கொண்டுள்ளார். இதுவரை அவரது முயற்சிக்கு வெற்றி கிட்டாத நிலையில் ஒப்பந்தம் இல்லாமல் மார்ச் 29ஆம் தேதி பிரிட்டன் ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகக்கூடும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு நேரிட்ட இயற்கை பேரிடர்கள் காரணமாக உலகம் முழுவதும் 11 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ஜெர்மனியைச் சேர்ந்த நிதி ஆய்வு நிறுவனமான மியூனிக் ரே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2018ஆம் ஆண்டில் புயல், காட்டுத்தீ போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்களால் உலகம் முழுவதும் 11 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 30 ஆண்டுகால சராசரி இழப்பான 14,000 கோடி டாலருடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் அதிக இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைதி முயற்சிகளை இந்தியா நிராகரிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார். துருக்கி நாட்டைச் சேர்ந்த செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுசக்தி நாடுகள் என்றும் இரு நாடுகளும் போர் குறித்தோ அல்லது மறைமுக போர் குறித்தோ சிந்தித்து பார்க்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அமைதி பேச்சு ஒன்றுதான் சிறந்த வழி என்றும் அணுசக்தி திறன் கொண்ட இரு நாடுகளும் போரிடுவது சம்பந்தப்பட்ட இரு நாடுகளும் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் தமது விருப்பம் என்றும், ஆனால் தமது முயற்சிகளை இந்தியா நிராகரிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்றதும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக இம்ரான்கான் கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 4 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீனாவில் வடகொரியா சீனா இடையேயான 4வது உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் சீனா சென்றுள்ளார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரயில் மூலம் வடகொரியா சீனாவை இணைக்கும் டாங்டோங் இருப்பு பாதை வழியாக சீனா புறப்பட்டார். சீனா சென்று அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசுகிறார். இன்று கிம் ஜாங் உன்னின் பிறந்த நாள் என்பதால் அங்கு தனது பிறந்த நாளை கொண்டாடவும் திட்டமிட்டுள்ளார். சிரியாவில் அமெரிக்கா வசமுள்ள ராணுவ தளங்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு துருக்கி கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டனை துருக்கியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இப்ராஹிம் கலீன் சந்தித்து பேசினார். சிரியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கிளர்ச்சி குழுவை ஆதரிக்க வேண்டும் என்று துருக்கிக்கு அமெரிக்கா ஏற்கனவே நிபந்தனை விதித்திருந்தது. இந்த நிபந்தனையை ஏற்றால் சிரியாவில் தங்களது வசமுள்ள 22 ராணுவ தளங்களை துருக்கியிடம் ஒப்படைப்பதாக அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் இருவரும் சந்தித்து பேசியுள்ளனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். விளையாடு இந்தியா என்ற கருத்தை மையமாக வைத்து இளையோருக்கான அகில இந்திய விளையாட்டுப் போட்டி மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் இன்று ஷிவ் சத்ரபதி விளையாட்டு அரங்கில் தொடங்குகிறது. இந்த போட்டித் தொடரில் 17 முதல் 21 வயதுக்குட்பட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 6000 இளம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இதில் பேட்மிண்டன், கால்பந்து, குத்துச்சண்டை, ஹாக்கி, மல்யுத்தம் உள்ளிட்ட 18 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இதில் இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் ஜொலித்த தங்கமங்கை மனு பாக்கர், சௌரவ் சௌதாரி ஆகியோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்த போட்டித் தொடரை மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தொடங்கி வைக்க உள்ளனர். ஆசிய மண்ணில் 71 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு ரொக்க பரிசுகளை பிசிசிஐ அறிவித்துள்ளது. 4 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என வென்றது. கோலி தலைமையிலான இந்திய அணி சிட்னியில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் டிராவில் முடிந்தது. இதனிடையே இத்தொடரில் ஒவ்வொரு டெஸ்ட் ஆட்டத்திலும் அணியில் இடம்பெற்று ஆடிய 11 பேருக்கும் தலா 15 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படுகிறது. இதன் மூலம் மொத்தம் ஒவ்வொரு வீரருக்கும் 60 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதேபோல் மாற்று வீரர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ரொக்க பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் வழக்கமாக தொடங்குவதை காட்டிலும் நடப்பாண்டில் முன்னதாகவே வரும் மார்ச் 23ஆம் தேதி தொடங்குகிறது. விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலும் அனைத்து ஆட்டங்களும் இந்தியாவிலேயே நடைபெறும் என பிசிசிஐ தலைவர் வினோத் ராய் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டி தேதிகள், இடங்கள் குறித்து வினோத் ராய், உறுப்பினர் டயானா எட்டுல்ஜி ஆகியோர் நேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய, மாநில அரசு துறைகளுடன் கலந்து பேசிய நிலையில் 12வது சீசனின் அனைத்து ஆட்டங்களையும் இங்கேயே நடத்த முடிவு செய்யப்பட்டது என்றும், போட்டி அட்டவணை வெளியிடும் முன்பு தொடர்புடைய அனைத்து நபர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்தப்படும் என்றும் வினோத் ராய் கூறியுள்ளார். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள சிச்சுவான் பிராந்தியத்தில் குவாயிங் மலைப்பிரதேசம் மேகங்களால் சூழப்பட்டு ரம்யமாக காட்சியளிக்கிறது. பனி படர்ந்ததை போன்ற வெண்மை நிற மேகங்கள் மலை முகடுகளில் தங்கியிருப்பது சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுத்து வருகிறது. அங்குள்ள புகழ்பெற்ற புத்த விகாரத்திற்கு மேலாகவும் மேகங்கள் படர்ந்திருக்கின்றன. இந்த இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிக்கு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். உள்ளாட்சி அமைப்பு தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. சட்டசபையில் மசோதாக்கள் நிறைவேறின தினத்தந்தி. மகளிர் நல அலுவலர் பணியிடங்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் தினமணி.
தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசுத் தொகை வழங்க ரிசர்வ் வங்கியில் 180 கோடி ரூபாய் வாங்கியுள்ளது. தினமலர். +1 பொதுத் தேர்வில் ஃபெயிலான மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுதலாம். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தினகரன். உள்ளாட்சி அமைப்புகளில் தனி அலுவலர் பதவிக்காலம் நீட்டிப்பு. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. தீக்கதிர். குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு சிறப்பு இலவச பயிற்சி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு மசோதா வரலாற்று சிறப்பு மிக்கது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு திட்டங்களை இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் நாளை விசாரணை. அரசு துறைகளில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸை அறிவித்தது தமிழக அரசு. ஆசிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற இந்திய அணிக்கு ரொக்கப் பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி இன்று தொடக்கம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.